ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வந்து பெனி vlog. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட குட்டிக்கு வந்து 3 வயசு ஆக போகுது. ஸோ அந்த பர்த்டே vlog செலிப்ரேஷன் தான் வந்து இந்த vlog-ஆ நான் எடுத்திருக்கேன். ஸோ எங்கே போயிட்டு இருக்கோம்னா ராக் பீச்சுக்கு தான். ஸோ அவருக்கு வந்து ராக் பீச்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே குட்டியாக கேக் கட் பண்ணலான்ட்டு நானே என் ஹஸ்பண்ட் அண்ட் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அண்ட் அது குட்டி 4 பேருமே வந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி 12 மணி ஆயிடுச்சு வீட்லேயே. ஸோ குட்டியாக அவனுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பீச்சுக்கு தான் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு போனவுடனே செம ஆட்டம், ஆளை கண்ட்ரோலே பண்ண முடியல. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கூட ஒரே ஆட்டம், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தான், கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறமா என் ஹஸ்பண்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அப்பயும் முடியல, செம ஆட்டம் ஆடிட்டு இருந்தார். மணி ஒரு 12:30 இருக்கும். நான் அப்படியே ஓரமாக வந்து உட்காந்துட்டேன், நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, 2 பேரும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு. மண்டையில் இருக்கிற கொண்டையே காணான்ற மாதிரி கேக்கே வாங்காத 2 பேரும் இங்கே வந்து பேசிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் ஸ்விக்கியில் வந்து ஆர்டரே போட்டாங்க. ஸோ அது வரைக்கும் என் பையனை கண்ட்ரோலே பண்ண முடியல. கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வாங்கி அவங்க ஃப்ரெண்டு ஊதி காட்டிட்டு விளையாட காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கேக் வந்துடுச்சு. ஸோ கேக் எங்குமே இல்லை. ஸோ ஜார் கேக் தான் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து தான் என் பையனுக்கு ஒரே குஷி, நமக்கு கேக் கட் பண்ண போகிறாங்கன்ட்டு. Soy arena, oh so bright. Baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high. Feel the heat bajo el sky. Baila, sin parar, shake your body, shine like star. கேக்லாம் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் மணி ஒரு 2 ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு ட்ரெஸ்லாம் ஆத்விக் பண்ணி விட்டுட்டு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சாக்லேட் கொடுக்க சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போய்ட்டு மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இது ஈவினிங் எடுத்த vlog தான். ஸோ அழகாக வந்து க்யூட்டாக கோட் செட்லாம் போட்டுட்டு கிளம்பி இருந்தார். போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து கேக் வாங்கிட்டு போகலான்ட்டு சாக்லேட் ட்ரஃபிள் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். ஈவினிங் போல் தான் கோவில் போயிருந்தோம், முருகர் கோவிலுக்கு. ஸோ என்னோடய இன்லாஸ், என் ஹஸ்பண்ட் அண்ட் வந்து தம்பி கூட்டு போயிருந்தோம். போகிற வழியிலே நல்லா தூங்கிட்டா. மதியம் கொஞ்சம் ஆட்டம்லாம் போட்டுட்டு இருந்தான். நான் தான் தூங்கினா அவன் தூங்கவே இல்லை. ஸோ வர வழியில் நல்லா தூங்கிட்டான், எழுந்திரிக்கவே இல்லை. ஸோ என்னோடய தங்கச்சி வீட்டில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவனை வந்து வரப்போ எனக்கு கால் பண்ணு, சர்ப்ரைஸாக வீட்டுக்கு கூட்டு வா, பசங்களெல்லாம் கூட்டி நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், வரப்போ ஹாப்பி பர்த்டேலாம் படம் சர்ப்ரைஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அவனுக்கு பிடிக்கும்ட்டு ஃபுல்லாக ஸ்பைடர்மேன்லேயே டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக வச்சுருந்தான். ஸோ கரெக்டாக நாங்கள் வர டைமில் அவனும் தூங்கிட்டான். ஸோ ரொம்ப நேரம் எப்படி எழுந்திரிக்கவே இல்லை. ஸோ அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் கொஞ்சம் சவுண்டு கேட்கவும் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டான். எழுந்திரிச்சு சர்ப்ரைஸ் ஆவான்னு பார்த்தா அப்படியே வந்து ஸ்டன்னாகி நின்று பார்த்துட்டு இருந்தான் எல்லாத்தையும். ஸோ அவன் வந்து நார்மலாக தூங்காமல் இருந்தானா அவனோட ஆட்டமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவர் தூக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண உடனே கொஞ்சம் ஆக்டிவ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து கேசரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாமனார் மாமியார் எல்லாருமே தான் வீட்டுக்கு கேக் கட் பண்ண கூட்டிருந்தேன். அக்கா மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கேசரி போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எங்கள் அப்பா சர்ப்ரைஸாக பைக் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னே சார் அதில் ஏறி உட்காந்து தான் அதை விட்டு இறங்கவே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு. அவ்வளோதான், ஆத்விக் இப்போ நார்மல் மோடுக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது குட்டிக்கு செம்ம ஹாப்பி பைக்கை பார்த்த உடனே.
அப்புறம் எல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவன் வந்து 1 வீக் முன்னாடி லிஸ்ட்டு போட்டு எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து டாய்ஸு, காரு, பஸ்ஸுன்ட்டு அவன் கேட்ட மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அது குட்டி செம்ம ஹாப்பி. ஸோ லாஸ்ட் இயர் செகண்ட் இயர் பர்த்டே அப்போ வந்து எங்கள் அப்பா சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போகலாம் ஆத்விக் பர்த்டேக்குன்ட்டு, ஸோ கிஃப்ட்ஸ்லாம் வாங்க போகலான்ட்டு கார் வாங்கி கொடுக்கலான்ட்டு சவுகார்பேட் தான் போயிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே போகலான்னு பிளான் பண்ணி அப்படியே பாண்டிச்சேரி போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி மார்னிங் எங்கள் அப்பாவுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே போயிட்டு சென்னையில் ஹாஸ்பிட்டலில் 1 டே ஃபுல்லாக அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மே 12 நமக்கு பர்த்டேனா 10ஆம் தேதி சென்னையில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பாண்டிச்சேரி உடனே கூப்பிட்டு வந்துட்டோம். அங்கே ஒரு 2 டேஸ் வச்சுருந்தோம். 11, 12 2 நாள் வச்சுருந்தோம். 12 அதுவுமே சண்டே அது டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா அடம் பிடிச்சி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே தான் அத்துக்குட்டிக்கு கேக்கே கட் பண்ணோம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு ஒரு சேடான நாள் தான் சொல்வேன். செலப்ரேட்டே பண்ணலை நாங்கள். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லோரையும் கூப்பிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தலப்பை கட்டி தான் போயிருந்தோம். வெரைட்டி ஆஃப் மெனூஸ் இருந்துச்சு. ஸோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அண்ட் நான், பன்னீர் பட்டர் மசாலா, லாலிபாப் சிக்கன்ட்டு நிறைய வெரைட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து சிக்கன் நூடுல்ஸ்லாம் 280 ருபீஸ் அப்படி தான் போட்டிருக்கு. பட் வந்து ஒரு ஆளுக்கே பத்தலை, குவான்டிட்டி அந்தளவுக்கு கம்மியாக இருந்துச்சு. முன்னெல்லாம் பிரியாணி வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு பிரியாணி குவான்டிட்டி நிறையாவே இருக்குது. ஸோ நல்லாவே சாப்பிட்டாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கேக் தான் கட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து கேக்காக சாப்பிட்றத விட எல்லாருக்கும் ஐஸ்கிரீமாக சாப்பிட்டா பிடிக்கும்ட்டு அருண் ஐஸ்கிரீமில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ வீட்லேயே ஒரு கேக் கட் பண்ணியிருப்போம். அது வந்து பசங்களாம் வந்ததுனால அது ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கொடுத்து விட்டாச்சு. ஸோ இதை வந்து ஃபேமிலிக்குன்னு வாங்கியிருந்தோம். யூஸ்வலாக நாங்கள் யாருக்கு பர்த்டே வந்தாலும் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கேக் கட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஐபேக்கில் தான் ஐஸ்கிரீம் கேக் வாங்குவோம். ஸோ இந்த தடவை வந்து குட்டி பசங்களாம் வீட்டை கூட்டதுனால கொஞ்சம் சும்மா அனுப்ப முடியாதுல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு 1/2 kg வந்து சாக்லேட் ட்ரஃபல் வாங்கிட்டு ஸோ இங்கே ஃபேமிலிக்குன்ட்டு அருண் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தோம். ஸோ ப்ளூபெரி ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸோ டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என் பையனுக்கு ஒரே ஆர்வம் கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணுன்ட்டு. ஸோ யார் யார் என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமா வாங்க. இந்த கார் வந்து எங்கள் அப்பா வந்து கொடுத்துருந்தாரு, பேட்ரி அண்ட் ரொபோட்டிக் காரு. ஸோ இந்த கிளே வந்து ஆர்த்திக்கோட ஃப்ரெண்டு வந்து கிளே வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி. கிளே ஸ்லேம்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இன்னொரு கிஃப்ட் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க, ஆஸ்ட்ரோனட் நைட் லைட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக நைட்டில் என் பையன் வந்து நைட்டில் லைட் ஆஃப் பண்ணாலே பயப்படுவான். ஸோ அவனுக்கு வந்து வெளிச்சத்தில் தான் தூங்கணும்னு நினைப்பான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர் கலராக லைட் எரிஞ்சு மாடியில் பார்த்துட்டு அப்படியே வானத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இலியூஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா வந்து கீபோர்டு தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்துருந்துச்சு. என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அம்மா கிஃப்ட் கீபோர்டு ஆர்டிக்கு லைட் பார்ப்போம். கிஃப்ட் ஆர்டி கைட்டு வாங்கி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ள தானே கிச்சன் செட்டா வீடு இல்ல அந்த பக்கம் ஆதி அது வீடு பாரு ஆதி. என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து இந்த பீஸா ஹவுஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேருமே உள்ளே போய் செம்ம ஆட்டம். அவ்வளோதான், 2 பேருமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ வந்து என்னோட மாமனார் மாமியார் வந்து சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அக்கா மாமா வந்து ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், என்னோடய பையனோட பர்த்டே செலப்ரேஷன் இப்படி தான் போச்சு. ஸோ நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 2 மணி இருக்கும் சென்னைக்கு கிளம்பியாச்சு. ஸோ என் பையனை கூப்பிட்டா அவன் வருவானா, இந்த விளையாட்டுலாம் விட்டு அவனுக்கு வரதுக்கு மனசே இருக்காது. எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டான். ஸோ நாங்கள் மட்டும் ஒரு நைட்டு ஒரு 2:30 மணிக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்ட்டு ஸோ நைட்டே கிளம்பிட்டோம். செம்ம டயர்டு. ஸோ ஒரு 5, 5:30க்கெலாம் போயிட்டு ரீச் ஆகிடுவோம்.
குட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் அவங்க தாத்தா பாட்டி கூட தான் இருப்பாராம். சரி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பியாச்சு சென்னைக்கு. எப்படியும் நாங்கள் போகிறதுக்கு 5 மணி ஆகிடுமா, ஒரு 5 o'clock போயிட்டு சென்னையில் ரீச் ஆகிடுவோம். டிரைவிங் கார். மணி 3 ஆகுது. திண்டிவனத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து டீ குடிக்கலான்ட்டு நிறுத்தினாங்க. நான் தான் செல்லி பிடிச்சிருக்குன்னு இதை தான் வாங்கியிருந்தேன். டீலாம் எனக்கு இப்போ குடிக்க பிடிக்கல, நல்லா தூக்கம் வருது. ஏர்லி மார்னிங் 5:30க்கு தான் வந்து ரீச் ஆனோம். ஸோ என் ஹஸ்பண்ட் பாவம் கண்ணு முழிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கம்பெனியே கொடுக்கல, நல்லா தூங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பாய்.